கிருஷ்ண பகவானின் சம்மந்தியா துரியோதனன்? இது எப்படி நடந்தது? கலிங்க இளவரசி பானுமதியின் சுயம்வரத்திற்கு அனுப்பப்பட்ட அழைப்பு மடலில் வந்த பானுமதியின் ஓவியத்தை பார்த்து மதிமயக்கம் கொண்டு அவளது அழகில் மயங்கி பானுமதி மீது அளவற்ற காதல் கொண்டு அவளை மணந்து கொள்ள விரும்பி சுயம்வரத்திற்கு சென்றான். துரியோதனனை மணந்து கொள்ள பானுமதி சம்மதிக்காததால் அவளை கவர்ந்து வந்து மணந்து கொண்டான். நாட்கள் செல்ல செல்ல துரியோதனனுக்கு தன் மீது இருக்கும் காதலை உணர்ந்து கொண்டு துரியோதனனிடம் இருக்கும் நல்ல குணங்கள் பிடித்து போய் பானுமதியும் துரியோதனன் மீது காதல் கொண்டு முழு மனதுடன் துரியோதனனை தன் கணவனாக ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்தாள். அவர்கள் இருவரது காதலுக்கு அடையாளமாக லட்சுமண குமாரன், லட்சுமணா என்ற இரட்டை குழந்தைகள் பிறந்தனர். துரியோதனனுக்கு பானுமதி ஒருவள் மட்டும்தான் மனைவி என்பதால் அவனுக்கு இரண்டு குழந்தைகள் மட்டும்தான் இருந்தன. துரியோதனன் தலைமுறையில் எப்படி துச்சலா ஒருவள் மட்டும்தான் பெண் வாரிசாக இருந்தாலோ அதே போல் அடுத்த தலைமுறையில் துரியோதனனுக்கு பிறந்த லட்சுமணா தான் ஒரே ஒரு பெண் வாரிசாக இருந்தாள். லட்சுமணா ஒரே ஒரு பெண் வாரிசு என்பதால் துரியோதனனுக்கு மட்டும் இல்லை, அவளது 99 சித்தப்பாக்களுக்கும் 100 கௌரவ சகோதரர்களுக்கும் பிறந்த மகன்களுக்கும் லட்சுமணாவை மிகவும் பிடிக்கும். அனைவரும் அவள் மீது உயிரையே வைத்திருந்தனர். துரியோதனன் தன் மகளை ஆண்களுக்கு நிகராக வளர்த்து யுத்த பயிற்சியை கற்பிக்க வைத்தான். தன் சகோதரன் லட்சுமணனுக்கு நிகராக மிகவும் திறமையாக ஆயுதங்களை கையாளும் வல்லமை கொண்டிருந்தாள் லட்சுமணா. சிறு வயதில் இருந்தே யுத்த பயிற்சியை செய்யும் போது தன் கூடவே பயிற்சியில் ஈடுபட்ட கர்ணனின் முதல் மகனான அங்கதேசத்து இளவரசன் விருஷசேனாவை காதலித்தாள் லட்சுமணா. விருஷசேனாவும் அவளை காதலித்தான். இருவரும் காதலிக்கும் நிலையில் லட்சுமணாவிற்கு 14 வயது நிரம்பியதும் துரியோதனன் தன் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்து சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்தான். தன் குலத்தின் ஒரே ஒரு பெண் வாரிசு என்பதால் 100 கௌரவ சகோதரர்களும் ஒன்றாக சேர்ந்து சுயம்வர நிகழ்வை தடபுடலாக ஏற்பாடு செய்தனர். லட்சுமணா விருஷசேனன் மீது தனக்கு இருக்கும் காதலை துரியோதனனிடம் சொல்லவில்லை. தன் சுயம்வரத்தில் அங்கதேசத்து இளவரசனான விருஷசேனாவை தனது கணவனாக தேர்ந்தெடுக்க முடிவு செய்திருந்தாள் லட்சுமணா. துரியோதனன் கிருஷ்ணரின் ராஜ்யமான துவாரகாவை தவிர்த்து மற்ற அனைத்து ராஜ்யத்திற்கும் சுயம்வரத்தில் கலந்து கொள்ள அழைப்பு மடல் அனுப்பியிருந்தான். ஆனால் கிருஷ்ணரின் 2வது மனைவியான ஜாம்பாவதிக்கு பிறந்த மகன் சாம்பா லட்சுமணா மீது ஒரு தரப்பு காதல் கொண்டிருந்தான். துரியோதனன் கிருஷ்ணரின் மீது கொண்டிருந்த பகைமை காரணமாக கிருஷ்ணரின் குடும்பத்திற்கு சுயம்வரத்தில் கலந்து கொள்ள அழைப்பு அனுப்பவில்லை. துரியோதனனுக்கு இயல்பாகவே ஜாதி பார்க்கும் பழக்கம் இல்லாததால் சூதபுத்திரன் என்று ஒதுக்கப்பட்ட கர்ணனின் அங்கதேசத்துக்கும் அழைப்பு விடுத்திருந்தான். அங்கதேசத்தின் சார்பாக கர்ணனின் மகன் விருஷசேனா சுயம்வரத்தில் கலந்து கொண்டான். சுயம்வர தினமும் வந்தது. லட்சுமணா கையில் மாலையை ஏந்தி கொண்டு மனம் முழுவதும் மகிழ்ச்சியில் லயித்து போய் தன் மனதை கவர்ந்த தன் காதலன் விருஷசேனாவை தனது கணவனாக தேர்ந்தெடுக்க சென்று கொண்டிருந்தாள். விருஷசேனா அவள் தன் அருகில் வர வர தன் காதல் கைகூடும் நேரம் நெருங்கிவிட்டதாக நினைத்து மகிழ்ச்சியில் இருந்தான். லட்சுமணா விருஷசேனா அருகில் வந்து நிற்கும் போது சரியாக அந்த நேரத்தில் சுயம்வர சபைக்கு அழைப்பு இல்லாமல் வந்தான் கிருஷ்ணரின் மகன் சாம்பா. வந்தவன் ஒரு நாழிகை நேரத்தை கூட வீணாக்காமல் லட்சுமணாவை கவர்ந்து சென்றான். விருஷசேனா தன் காதலி கடத்தி கொண்டு செல்லப்படுவதை பார்த்ததும் சாம்பாவை தடுக்க முயன்றான். சுயம்வரத்திற்கு வந்திருந்த மற்ற இளவரசர்கள் அரசர்களும் சாம்பாவுடன் சண்டையிட்டனர். சாம்பா அனைவரையும் எதிர்த்து போரிடாமல் அவர்களுக்கு போக்கு காட்டிவிட்டு அவர்கள் அனைவரையும் திசை திருப்பிவிட்டு லட்சுமணாவை கடத்தி சென்று ஒரு நாள் இரவு முழுவதும் தனிமையில் வைத்து விட்டான். அவர்கள் இருவரும் ஒன்றாக இல்லை, தனித்தனியாகத்தான் இருந்தனர். இருந்தாலும் சத்திரியர்கள் தர்மப்படி ஒரு பெண் தன் குடும்பத்தை விட்டு தனிமையில் ஒரு இரவு முழுவதும் வேறு ஆணுடன் இருந்துவிட்டால் அந்த ஆணை தவிர்த்து வேறு யாரையும் அந்த பெண்ணால் மணந்து கொள்ள முடியாது. அதனால் வேறு வழி இல்லாமல் லட்சுமணா சாம்பாவை மணந்து கொண்டு துரியோதனனின் மகளில் இருந்து கிருஷ்ண பகவானின் மருமகளாக மாறினாள். இப்படி கிருஷ்ணர் மற்றும் அவரது 2வது மனைவியான ஜாம்பாவதிக்கு பிறந்த சாம்பா என்ற மகன் துரியோதனன் மகளை கடத்தி வந்து மணந்து கொண்டதால் துரியோதனன் கிருஷ்ணரின் சம்மந்தியாகிவிட்டான். இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.